கர்த்தர் நல்லவர், நமக்கு சமாதானம். ஆமென். அல்லேலூயா. நாங்க எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். நம்ம எடுக்கும் லூக்கா 19 1 வாசிப்போம். 1 வாசிப்போம். லூக்கா 19 பார்த்து அவனை கண்டு தகையிலே சீக்கிரமாய் இருக்கிறார். இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவர் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனார். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷத்தில் தங்கும்படி போனார் என்று பொருள்படுத்தார்கள். தகையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பாதியை இழந்து கொண்டேன். நான் ஒருவரிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நானும் தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. 2 கோடிகள் பேரும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் தெரிந்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரத்தில் அல்லேலூயா. கனிவு நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். திருப்பெண் ராஜாவே நம்மளோடு நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் கேட்க முடியாது அந்த பேசும்படியாக செபிக்கிறோம். அடைய காலத்தில் செய்கிறோம். நாமத்தை நடத்தினாலும் நீங்க வாசிக்கிறப்பாங்க. அவர் எரிகோல் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரர் தலைவனும் ஆயக்காரர் தலைவனும் ஐஸ்வர்யவான் ஒரு மனுஷன். அவன் பேரு சகேயு. தன்னுடைய வாழ்க்கையில ஆயக்காரர் தலைவன் என்றால் இந்த காலகட்டத்துல இன்கம் டேக்ஸ் ஆபீசர். என்ன ஆபீசர்? இன்கம் டேக்ஸ் ஆபீசருக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும்? லாக்ஸ் கணக்குல. ஆமாவா? அடுத்தது அவன் வந்து கிம்பளமும் பார்ப்பான். சம்பளம் இல்லாத அலையா அலையா அவன் சம்பளம் இல்லாம அவன் என்ன பார்ப்பானா? கமிஷன். இல்லையா? நிறைய ஏழைங்களுக்கு கமிஷன் வாங்கியிருப்பான். அலையா நிறைய ஏழைகளுக்கு கமிஷன் வாங்கியிருப்பான். பணக்காரங்க கமிஷன் பணக்காரங்க வாங்கினா கணக்கு இல்லை. அந்த ஏழைகிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அலையா அவன் அப்படிங்கும் போது அடுத்தது அவன் வந்து ஒரு வாலிபனா இருக்கான். ஏன் இந்த கதை சொல்லணும்னா, இந்த வாலிப நாட்கள் நம்ம என்ன பண்றோம், நம்ம மனவோட போறோம். ஆனா இவ வாலிபனா இருக்கிறான், ஐஸ்வர்யவனா இருக்கிறான். எப்படின்னா ஐஸ்வர்யவனா இருக்கிறான், ஆயக்காரன் தலைவனா இருக்கிறான். அவங்ககிட்ட அழகு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அந்த உண்மையை என்ன ஹைட் எல்லாம் இல்லை. ஹைட் எல்லாம் இப்போ வந்து நாடுகள் ஹைட் பிரச்சனை இல்லை. அலையா அலையா அவனோட சமாதானம் இல்லாம இருந்துச்சு. அலையா அவனுக்குள்ள சமாதானம் இல்லாம இருந்துச்சு. அந்த சமாதானத்தை என்ன பேசுகிறோம்? அலையா இந்த நாள் நாம எப்போ சமாதானம் தேடுனா, நம்ம எல்லாத்தையும் இழந்து வியாதியான பட்டியலில் கடவுள் மட்டும்தான் சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? வியாதியின் படையில வந்து நம்ம அப்பதான் ஏசப்பான
பண்ணுவோம். ஆனா அது ஏசப்பா யாரும் கண்டுக்க தெரியாது. அம்மாவை இல்லையா கேட்கறது மட்டும் ஆசைப்படுறோம். அம்மாவை இல்லையா அழகியா. ஆனா இவங்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, சரீரத்துல எல்லாமே இருந்துச்சு. அவன் ஆயக்கான தலைவன், ஐஸ்வர்யவானா இருந்தான், வாலிபனா இருந்தான், அழகுள்ளவா. ஆனா சமாதானம் இல்லாத கிடைக்கும். அவன் எப்படி பார்த்தா இயேசு எப்படி போட்டவரும் பார்க்க முடியாது. என்ன பண்றதா அப்ப இந்த காலகட்டத்துல வாலிப பிள்ளைகளா இருக்கிற நீங்க என்ன பண்றீங்க? நானும் வாலிபா தான் இருந்தேன். ஆனா எங்க வாலிப காலம் எப்படி சொல்லுன்னா ரொம்ப அனாசம் இருந்துச்சுதான். நான் தான் அழகியா எப்படிப்பட்ட ரவுடியா இருந்தாலும் போவேன், சுத்தி போட்டு தான் கூப்பிடுவேன். கூப்பிட்டு காலம் பிடிச்சி முதல்ல அடித்தான், அப்படிதான் வாழ முடியும். முதல்ல அடி, அப்படிதான் வாழ முடியும். அந்த மாதிரி வாழ்ந்தேன். ஏன்னா எங்க அப்பா தான் ரெண்டாவது பேருனால ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுங்க செல்வம் கொடுத்து வளர்ந்தேன். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என் வாழ்க்கை தலைகீழா மாறிச்சு. மேரேஜ்க்கு முன்னாலாம் நல்லாவே ஓட்டிருந்துச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் என்னாச்சு, தலைகீழ மாறிச்சு. ஆனாலும் எங்க வாலிப காலத்துல சமைக்கு போத முன்ன ஓட்டுவேன், தசமா கொடுக்குறேன் முன்ன கொடுத்துருவேன். தசமாத்த மட்டும் குறையே வைக்க மாட்டான். சம்பளம் எடுத்துட்டு வரும்போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, எடுத்து முதல்ல தசமாத்த கையில கொடுத்து உடம்பட ஆண்டிகிட்ட அங்க கொண்டு போய் கொடுத்து சோம் பண்ணிட்டு. இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி பண்ணுவாங்க. சண்டே கிளாஸ்ல நான் தசமா கொடுக்குறேன். ஏன்னா வாரம் சாப்பாடு 5 பைசா ஐஸ்கிரீம், பால் ஐஸ், சேக் ஐஸ் 5 பைசா, 15 பைசா கூட 2 ஐஸ்கிரீம் போடும். இந்த கையில ஒரு ஐஸ்கிரீம், இந்த கையில ஒரு ஐஸ்கிரீம் வரும். அழகியா. ஆனா அப்போட ரசமா கொடுக்குறோம் சண்டே கிளாஸ்ல. அப்பெல்லாம் 70 பைசா, ஒரு வாரத்துக்குள்ள 70 பைசா வாங்கணும். 30 பைசா சேர்த்து 1 ரூபா கணக்கு போடுவோம். அழகியா. அதுக்கப்புறம் வாலிபானியம் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு போட்டு முதல் சொல்லி கொடுத்து தசமாக சொல்லி கொடுத்தாங்க. காணிக்க முடிச்சுட்டு எவ்வளவு தானே போடுது காணிக்க. ஆனா இப்போ ஒரு 10 ரூபா கையில கையில போடவே மாட்டாங்க. ஆனா ஒரு நேரத்துல பார்த்தோம்னா 10 ரூபா நோட்டு அதை நலிஞ்சு பிழிஞ்சு தொகுஞ்சு போயிருக்கோம். ஆண்டவரோட கஷ்டங்கள் வாழ்க்கை. அழகியா அழகியா. நான் இன்னைக்கும் ஆண்டவர் பெஸ்டாக கொடுப்பேன். அழகியா. அந்த ஆண்டவர் பெஸ்டா வச்சாரு. 10 விட இப்ப 22 இருந்தாலும் ரொம்ப சிக்கு. நான் அதுக்கு போனேன் நல்லா இருக்கேன். அழகியா. ஏஜ் ஆகுறதுனால 56 வயசு ஆச்சு. சும்மா இல்ல 56 வயசு. ஆனா என்னோட வாலிப நாட்கள்ல சபைக்கு போறதுல முதல் மாதிரி சாட்டர்டே ஆச்சுன்னா நானு, எங்க சுசி, எங்க தம்பி செல்வியோட சின்ன பிள்ளைப்பா, எங்க தம்பி, நானும் சுசி 3 பேர் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் பெருக்குவோம், ஒருத்தர் தண்ணி ஊற்றுவோம், ஒருத்தர் சர்ச்சை ஊற்றுவோம். பெருக்கி தொடச்சுட்டு பாடிலாம் போட்டுட்டு என்ன பண்ணுவோம். அப்ப எங்க ஆண்டி என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு கப்பு காஃபி, மிளகு பிஸ்கட் தெரியுமா? மிளகு பிஸ்கெட்டு, மிளகு பிஸ்கெட் தெரியும் யாரும் பார்த்துருக்கீங்களா? சால்ட்டி பிஸ்கெட் வரும் வந்து இப்போட வந்து மிளகு பிஸ்கெட், அந்த 3 பிஸ்கெட் கொடுத்தாங்க. நம்ம சாப்பிட்டு அந்த காஃபி குடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம். நாங்க நடந்தே தான் போவோம் சர்ச்சுக்கு. இப்பதான் பைக் இருக்கு, எப்ப பார்த்தாலும் எங்க போனா பைக் தான். அது நடந்தா போவோம் சர்ச்சுக்கு. எங்க அப்பா கிட்ட 5 பிள்ளைகள். ரொம்ப தூரம் வந்து பஸ்ல போறதுனால பக்கத்துல சர்ச் இருந்தால பக்கத்துல சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா வாலிப காலத்துல 60 நான் வந்து சொல்லி 3 வாலிப காலத்துல இன்னைக்கு அதாவது நினைக்கிறேன்
கண்டிப்பா நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா ஒரு blessing, ஒரு ஆசீர்வாதம் உங்களை யாருமே தடுக்க முடியாது. என்னோட ஜபம் வந்து சின்ன குழந்தைல இருந்து என்ன பண்ணுவான்னா வசனம் நிறைய கேட்பான். அவன் செய்யறது மொத்தமா அராஜகம் எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு வார்த்தை அவன் வந்து சொல்லுவாங்க அவங்க பையன் இது பண்றாங்க. நான் சொல்றேன் என் பிள்ளைங்க எனக்கு தெரியும். என்ன பண்ணுவான், என் பிள்ளைங்களுக்கு தெரியும். நல்ல சட்டம் கொடுப்பான். ஆண்டு அதை மாத்தினாங்க. அவன் ஸ்டோர் போட்டு கல்யாணம் அவரோட சொல்லுவேன். சோறுக்கு வந்து ஸ்தோத்திரம் ஊட்டுவேன். அந்த வரைக்கும் உங்களோட மாம்சம் ரத்தம் ஊட்டி 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 அலையா. ஆனா எல்லா தாய்களோட பிள்ளைங்க பேச்சல பார்த்தா முழகம்னு. அது நான் சொல்றது அந்த முகத்தா ஜோதி பிரகாஷ் மாட்டேன் ரெண்டு பேரும் அப்படிதான் கொஞ்சம் பேச்சு எனக்கு வேண்டாம். ஆனா இன்னும் கேட்குவாங்க ரெண்டு பேரும் ஒரு கூட சமைச்சாங்க தந்ததில்லை, நானும் வாங்கினதில்லை. இது வரைக்கும் கொஞ்சம் டேட் வரைக்கும் சொல்றேன், ஒரு ரூபாய் சமைச்சு எனக்கு கொடுத்ததே இல்லை. ஆனா என்னுடைய போஷனே ஆதரவு நடத்துறேன். அலையா அலையா என்ன ஆண்டு அதிசயமா நடத்துறேன். அவங்க கொடுக்க முடியாது செய்யறாங்க. அவங்களுக்கு நான் வாங்கினதில்லை, ஆனா அவங்க கொடுக்க முடியாத செய்யறது. அப்ப கர்த்தர் நல்லவர், அக்கிருபை. இப்ப சந்தேகப்பட்டவர் காலைகளா இருந்தாரு, ஐஸ்வரனா இருந்தாரு, ஆயக்காரங்க தலைவரா இருந்தாரு. மாற்றம் செய்ய சொல்ற நாம இந்த நாட்டிலே கர்த்தரை மாற்றம். அலையா அலையா கர்த்தர் நல்லவர், அக்கிருபை என்று உள்ளது. அலையா அலையா அங்க வாசிக்கிறாரு. அவங்களுக்கு வழியாக எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க மகத்திடும் போல அது நடந்தது. அண்ணாந்து பார்த்து இயேசு என்ன சொன்னாரு, இன்னைக்கு என்ன பண்ணுறேன் உன் வீட்டை நானே தங்க போறேன். அலையா கீழே வாசிக்கிறேன். இயேசு அந்த இடத்துல வந்து அண்ணாந்து பார்த்து சகையிலே இறங்கி வா. அவன் சீக்கிரத்துல வந்துதான் பண்றான். அவன் சந்தோஷத்தை அழைக்க போறான். ஆனாலும் அவன் சமையல சொன்ன இவன் பாதியான விஷயம் இவனு பேச போறாங்க. பாய்வு சொல்லுங்க பிரசுத்தமான அவன் ஐசியமா இருக்கிறான். ஆனாலும் அவர்கள் பாவங்களை அறிக்கையிடுறாங்க. அவர் சொல்றாரு, யாருக்கே அநியாயமா நான் வாங்கினது உண்டானா நாளத்தினால திரும்பி கொடுக்க வேணாம். நாளத்தினால பாவத்தை அலையா அலையா இந்த நாட்கள் நம்மை நாமே சப்ஜெக்ட் பெருசு, சப்ஜெக்ட் பெருசு. ஆனாலும் கற்று தாமே இந்த வார்த்தை அசுதான் சொல்றோம்.
ராஜாக இருக்கும் பொழுது நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சில நாட்களுக்காகவே இந்த வார்த்தையை கொண்டு சமூகத்தில் நாம் வைக்கிறோம். வாலிபுடைய ஆய்வுக்காகவே இந்த வார்த்தைக்கு கணவர்கள் செபிக்கிறோம். தேவன் காப்பேற்றியாக ஷவர் ஒரு வாலிபத்தின் காலத்தில் சிஸ்டர் வாலிபர்கள் கேட்க முடியாத செபிக்கிறோம். தேவராயக்காகவே வந்து ஆசீர்வாதத்தை ஆசிரியர் செபிக்கிறோம். ஆசிரியர் நாங்கள்